பிரைஸ் செல்லான். உலக ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் அனைவரும் வேதம் தியானம் பாக்கியம் நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நிலைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்று சொல்லி எரேமியா 29:11 நாம் வாசிக்கிறோம். நம்முடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதை செய்து முடிப்பேன் என்றும் சொல்லுகிறார். நாம் நினைத்திருக்கிறபடியே அது நன்மைக்கு எதுவாக செய்கிறவராகவும் தேவன் இருக்கிறார். யோபு தன் வாழ்க்கையில் தீமையிலே அனுபவித்துக் கொண்டிருந்த போது கர்த்தரிடத்தில் நன்மை பெற்று நாம் தீமை பெறக்கூடாதுன்னு சொல்லி தேவனோடு உடன்படிக்கை பண்ணி உத்தமத்திலே நிலைத்திருந்தபடியினாலே அவன் எதிர்பார்ப்பை விட சென்ற மாதங்களில் தனக்கு இருந்த சீர் போதும் என்று அவன் சொல்லுகிறான். ஆண்டவரோ அவனை இரட்டத்தினையும் ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே விதமாக யாக்கோபு தன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தேடி அலைகிறான். கர்த்தர் அவனை சந்திக்கிறார். அவன் எத்தனை இருந்தாலும் தகப்பனாகி ஆபிரகாமோடு கூட பண்ணின உடன்படிக்கை நினைவு கூர்ந்து 2 பரிவாரங்கள் நிறைந்த ஆசீர்வாதத்தினாலே அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். ஏன்னா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது? அந்த எதிர்பார்ப்பை நாம் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம், உத்தமத்திலே நிலைத்திருப்போம். தேவன் நாம் எண்ணுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மேலாக பெரிதான ஆசீர்வாதங்களை, மேன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். ஆமென்.